Good morning, champion. I'm going to technical champion. Please introduce yourself. Myself Bilal from CIT. We are having Bilal as a technical champion from CIT. He's a gate aspirant. So வந்து ஒரு கேட் ப்ராப்ளம் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு ப்ரெஷர் ஒரு ஃப்ளோ நடக்குது. அங்கே வந்து ஏன்னு பாயிண்ட் வச்சுக்கிறோம். அங்கே ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து PA அப்படின்றாங்க. இந்த உச்சியிலேருந்து டி வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சியிலேருந்து டி வரைக்கும் எவ்வளோ 17 centimeter water. இப்போ வந்து 17 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது. இது வந்து 17 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 17 சென்டிமீட்டர் ஆஃப் வாட்டர் தான் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போ அது மட்டும் இல்லாமல் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டருக்கு என்ன இருக்குது? மெர்க்குரி இருக்கு. மெர்க்குரி இருக்குது. அப்போ 5 சென்டிமீட்டருக்கு வாட்டர். அப்புறம் ஓப்பன் டு ஃப்ரீ ஸ்பேஸ். ஓப்பன் டு ஃப்ரீ ஸ்பேஸ். இங்கே ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்குது, அது ஓப்பனாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம இதில் ஓப்பனாக இருக்க இதில் வந்து நமக்கு என்ன ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட வேல்யூ என்னென்னா 760 mmHgன்னு சொல்லலாம், இல்லை 101,396.16 பாஸ்கல் சொல்லலாம், இது 1.013 பார் சொல்லலாம், 101.396 கிலோ பாஸ்கல் சொல்லலாம். என்னன்னா ஹெச்ஜி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஹெச்ஜி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா அது வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயராக மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்னென்னா இன்ட்டு 13.6 ரிலேட்டிவ் டென்சிட்டி போட்டோம்னா ரோஜி ஹெச்ஜி. அப்போ ஹைட்னா வந்து ப்ரெஷர் ஈக்குவல் டு ரோஜி ஹெச் இல்லையா? ஸோ வந்து 760 mmன்றது இதுதான். ஜி தெரியும் 9.81. ப்ரெஷர் ரோ வந்து ரோ ஆஃப் மெர்க்குரி 13,600. இப்போ இருக்கிறீங்கன்னா என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ வரும். ஸோ இது எம்எம்பதில் வந்து இன்ட்டு 10⁻³ போகணும். ஸோ போட்டிங்கன்னா வந்து நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 13,600 இன்ட்டு 9.81 இன்ட்டு 760 பெருக்கி பாருங்கள். வருது இல்லையா? ஸோ இந்த வேல்யூ வரும். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஈக்குவேஷனுக்கு வருவோம். ரெண்டு விதமாக எழுதலாம். இப்போ டிஇ வந்து ஒரே லைனில் இருக்குது. இப்போ டிஇ இருக்குன்னா ப்ரெஷர் அட் ஏ ப்ளஸ் ப்ரெஷர் அட் டி ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் அட் இ, ப்ரெஷர் அட் எஃப், ப்ரெஷர் அட் ப்ளஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் போடலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இறங்கி வருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இறங்கி வந்தால் பாசிட்டிவ், சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இறங்கி வந்தால் சென்ஸ் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. பிஏ கீழே மேலே இருக்குது, அது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. பிடி வந்து கீழே இறங்கி வரும். ஏலேருந்து பாயிண்ட் வந்து டிக்கு கீழே இறங்கி இருக்கும். அப்போ வந்து பாசிட்டிவ் போட்டுக்கலாம். அப்புறம் பி ப்ரெஷர் அட் இ வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே இருந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து மேலே போகுது. ஆனால் -PE -PF -PAன்னு எடுத்துக்கிறோம். பி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து இதான் இது இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ப்ரெஷர் அட் ஏ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்சல்யூட் ப்ரெஷர் அட் ஏ அது அப்படியே போட்டோம். ப்ரெஷர் அட் டின்னு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இது ஆகும்னா ρGH, ரோ ஆஃப் வாட்டர், ஹெச் ஆஃப் வாட்டர். ஹெச் ஆஃப் வாட்டர் வந்து நமக்கு என்ன 17 சென்டிமீட்டர் 170 மில்லிமீட்டர் போட்டுக்கலாம். 170 மில்லிமீட்டர் போட்டோம்னா ρGH மில்லிமீட்டர் போடக்கூடாது. 17 சென்டிமீட்டர்னு நமக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் வேணும் அப்படின்னா 17 சென்டிமீட்டர்னா 0.17 மீட்டர் போட்டுக்கலாம். சரி, ஓகே. -Pன்றப்போ வந்து அங்கே வந்து மெர்க்குரி இருக்குது. மெர்க்குரி இருக்கும்போது ரோ ஆஃப் மெர்க்குரி வந்து நமக்கு தெரியும் 13,600 தெரியும். ஜி அதே தான். ஹெச் ஆஃப் மெர்க்குரி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர்னா 0.02 அப்படின்றது தெரியும். 0.02. அதுக்கப்புறம் மைனஸ் பிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் வாட்டர் தான். ஜி வந்து ஹெச் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். அப்போ 0.05 மீட்டர் போட்டோம். அப்புறம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். 101,396.16 போட்டோம். ஈக்குவல் டு 0 போட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணால் we can calculate pressure at A in terms of Newton per meter square. இது in terms of water தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து மெர்க்குரியாக மாற்றணும் அப்படின்னா H at A in terms of மெர்க்குரி வேணும் அப்படின்னா ஸோ இந்த PA divided by
ரோ ஆஃப் மெர்க்குரி இன்ட்டு ஜி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது வந்து நம்ம பார்த்து ஒரு சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இப்போ இது வேற மாதிரி இப்போ இந்த இதையே வந்து ஹெட்டாக மாற்றணும்னா நம்ம அந்த எல்லா ப்ரெஷரையும் ரோ ஆஃப் மெர்க்குரி பை ஜிஆரை வகுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை ஆகிடும். என்ன ஆகிடும்னா HA = HM, இந்த HMமும் இந்த 760 mm Hg, இந்த பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர் வந்து 760 mm Hg இருக்கு. 760 mm Hgனா இது ஒரு -20, இது ஒரு 20 இருக்கு. இந்த 760யோட இவன் இங்கேருந்து வரும்போது இந்த 760யோட இந்த 20 வந்து ஆட் ஆகிடும். இந்த பக்கமே வரும் 760யோட 20 ஆட் ஆகும். ஸோ 760யோட 20 ஆட்னா 780. நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 771.16 வருது. ஸோ 780 பக்கத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துக்கலாம். அப்போ 4 ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். 771, அப்புறம் 767, 752, அப்புறம் 748. ஸோ நமக்கு வந்து 780 இருக்கனால இட் இஸ் நியரர் டு த 780 வேல்யூ பார்த்தவொன்னு போட்டுடலாம். சால்வ் பண்ணியும் போடலாம். நியரர் வேல்யூவும் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணாமே பார்த்தவொன்னுமே டக்குன்னு இது 760யா இது 20யா, அப்போ ஆன்சர் 780 பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ 771 சொல்லிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இதை வந்து கால்குலேஷன் டைம் வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணும். அதுதான் இது ஹெட்டு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெட்டு இது பண்ணும்போது ஹெட்லேயும் மெஷர் பண்ணலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷர்லையும் சால்வ் பண்ணலாம். ப்ரெஷர் சால்வ் பண்ணால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும், ஹெட்டை சால்வ் பண்ணால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ணுறோம் ஹெட்னா we have to divide throughout the equation by rho mg. ஸ்பெசிஃபிக் ஹெட்டால் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹெட் வரணும்னா ப்ரெஷர் ஹெட் ஈக்குவல் டு ப்ரெஷர் பை ஸ்பெசிஃபிக் வெயிட், ப்ரெஷர் பை rho g. இப்போ ஹெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெர்க்குரி ஈக்குவல் டு ப்ரெஷர் பை ரோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெர்க்குரி இன்ட்டு ஜி போட்டால் கிடைச்சிடும். ஸோ என்ன லேர்ன் பண்ணீங்க சார்? இப்போ இங்கே வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் அட் ஏ இங்கே இருக்குது. தென் 17 சென்டிமீட்டருக்கு வாட்டர் இருக்குது. தென் மெர்க்குரி வந்து 2 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் வாட்டர் திருப்பி 5 சென்டிமீட்டர். இது வந்து அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். இப்போ நமக்கு வந்து அப்சல்யூட் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நமக்கு மெர்க்குரியில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரெஷர் சாதாரணமாக வாட்டரே கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ப்ரெஷர் அட் நம்ம லெஃப்ட் சைட் பார்க்குறோம். லெஃப்ட் சைட் பார்க்கும்போது கீழே இறங்கும் போது நம்ம அது ப்ளஸில் வச்சுக்கணும் PA, தென் அதுக்கப்புறம் பிடி, தென் மைனஸ் PE மேலே ஏறுது அதனால் மைனஸ், அதுக்கப்புறம் -PF, அதுக்கப்புறம் -PA. இப்போ PA தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெர்க்குரிக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ PA, இப்போ பிடின்றது ரோஜி ஹெச், ப்ரெஷருக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். இப்போ பிடி பார்த்தீங்கன்னா வாட்டர்னால டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஜி இன்ட்டு ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம வந்து மீட்டராக மாற்றும் போது 0.17. அதுக்கப்புறம் பிஇ பார்க்குறோம் மேலே ஏறுது, ஸோ அதனால் வந்து மைனஸ். ஸோ மெர்க்குரி டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி ஜி இன்ட்டு ஹெச் ஆஃப் மெர்க்குரி, தென் மைனஸ் இன்னு பார்க்கும்போது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஜி இன்ட்டு ஹைட் ஆஃப் வாட்டர்னா 5 சென்டிமீட்டர். ஸோ நம்ம வந்து மீட்டராக மாற்றினா 0.05. தென் மைனஸ் இங்கே நமக்கு தான் தெரியும் இங்கே அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் தான் இருக்குது. அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் வந்து நம்ம பாஸ்கலில் பார்க்கும்போது 101 இந்த இது 396.16 பாஸ்கல். ஸோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம PA வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம வந்து மெர்க்குரிக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நமக்கு வந்து தெரியும் இந்த H is equal to P by rho m into G. அது rho m G அப்படி நம்ம கண்டுபிடிச்சா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெர்க்குரி நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் வந்து 771.16 ஆஃப் மெர்க்குரி. ஸோ அது என்ன இப்போ தெரிஞ்சிக்கலாம்னா இது ஷார்ட்டஸ்ட் மெத்தட் வந்து இங்கே 760 ஆக்ட் ஆகுது, இங்கே 20 mm HG ஆக்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே கூட்டம் 780, ஆன்சர் 780 பக்கத்தில் வரும்னு தெரிஞ்சிக்கலாம். 780னா 4 ஆப்ஷன் வந்து 78, 771, 767, 752, 748 இருக்குது. ஸோ வந்து 771 இஸ் அவர் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான யூடியூப் ப்ராப்ளம் பார்த்தோம். யூடியூப் ப்ராப்ளம் கற்றுக் கொடுத்தேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.